திருவண்ணாமலை நகரில் முதன் முறையாக அனைத்து வித ஆன்மீக பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கிட மிக பிரம்மாண்டமாய் அமைந்துள்ள ருத்ராட்சம் மற்றும் தெய்வீக பொருட்களுக்கான அங்காடி. ருத்ரஷா அண்ட் தெய்வீக பொருட்கள் எண் 73 ஆனைக்கட்டி தெரு, திருமஞ்சன கோபுரம் அருகில், திருவண்ணாமலை. அருணாச்சலேஸ்வரர் கிருபையினாலே இன்று தமிழ் வருடப்பிறப்பையொட்டு பஞ்சாங்க படங்கள் நிகழ்ச்சியாக சம்பந்தமாக சன்னிதானத்தில் எல்லாரும் கூடியிருக்க அண்ணாமலை அடுத்துக்குள் கூட்டியுள்ளபடி இந்த வருட படங்கள் பஞ்சாங்க படத்தில் தொடர்கிறேன். இந்த வருடம் புது வருடத்தினுடைய பெயர் கோடி வருடம் என்ற பெயர். இந்த கோடி வருடம் பங்குனி மாதம் நேற்று சனிக்கிழமை இரவு 35 வினாடி சரியாக 8க்கு இரவு சுந்தபட்ச சஷ்டி என்ற கிரக நிலவரத்தோடு இருக்கிறது. நட்சத்திர பாதம் அஸ்வினி 1 சூரியன், மிருகசீரிஷம் 3 சந்திரன், பூரட்டாதி 2 செவ்வாய், உத்திரட்டாதி 3 புதன், பரணி 4 குரு, உத்திரட்டாதி 4 சுக்கிரன், சதயம் 2 சனி, ரேவதி 2 ராகு, அஸ்தம் 4 கேது. இந்த லக்னத்தை விட்டு பொது பலன் பொருளாதார ஏற்றம் வரும். புதிய நோய், பூகம்பம், வெகு மழை, புயல் பாதிப்பு என இயற்கை சீற்றம் பங்கு வர்த்தகம் மேற்கொள்ள ஏற்றமாக இருக்கும். ஸ்திரமான அரசு புதிய சட்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, விவசாய விளைச்சல் பாதிக்கப்படும். இந்த வருஷத்தினுடைய நவநாயகர்கள் ராஜா செவ்வாய், மந்திரி சனி, அர்க்காதிபதி சனி, ஏகாதிபதி சனி, சஷ்யாதிபதி செவ்வாய், சேனாதிபதி சனி, ரதாதிபதி குரு, தானியாதிபதி சந்திரன், நீரசாதிபதி செவ்வாய். இதுக்காக ஒரு வருட மழை பொழியும், மக்கள் தொழிலை சொற்ப விலை என்பதை பொதுவாக விளைச்சல் கம்மியாகும், மக்களுக்கு செல்வ பயக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லுது. மற்றபடி குரு சுக்கிரமுடன் குரு சித்திரை 20 13/5/2024 மேற்கு அஸ்தமனாகி வைகாசி 20 சித்திரை 25 8/5/24 அன்று கிழக்கே அஸ்தமனமாகி ஆணி 23 7/7/24 அன்று மேற்கே உதயமாகிறது. மறுபடி பங்குனி 7 கொஞ்சம் 3 2 3 21 3 25 அன்று மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி 17 31 3 25 கிழக்கே உதயமாகிறது. இந்த ஆண்டில் உலகில் ஒரு சூரிய கிரகணம் 2 சந்திர கிரகணம் இருந்தால் நம்ம பாரத தேசத்தில் எந்த கிரகணமும் தெரியாது. காலம்ன்றது ஒரு ஒற்றாத நதி போல, இறைவன் எப்படி தோற்றமும் முடிவும் இல்லாமல் இருக்கானோ அவனிருந்து உருவாகி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு நோக்கி போயிட்டே இருக்கு. அதில் பல இதை பண்ணி நம்ம வசதிக்காக நிகழ்காலம், எதிர்காலம் சொன்னாலவே காலம்ன்றது ஒன்று தான். ஆனால் நமது முன்னோரு காலத்தை எப்படி கணிக்கிறதுங்கிறதுக்காக நமக்கு எப்படி செவி, வாய், மூக்கு, கண், வாதல், பஞ்சம் அதே மாதிரி அவர்களும் காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் காலத்தை கணிக்க சொல்லணும். எப்போ நீங்கள் காலத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் காலம் வசப்படும். இல்லைன்னா உங்களுக்கு காலம் வசப்படாது, அதோடைய சுழற்சியிலே போயிட்டு. அதனால தான் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பஞ்சாங்க படத்துக்கு சொல்கிற ஒரு சோசனம் என்ன சொல்கிறாங்கன்னா, திடேற்க ஸ்ரீகரம் புரோக்தம். நீங்கள் எப்போ திதியை பார்க்குறீங்களோ அப்போ வந்து சில லட்சுமியினுடைய அனுக்கிரகம் வரும். வாரா தாய்க்கு மட்டும் திதி நட்சத்திரத்தை சொல்லி அது மூலம் எல்லா நன்மையும் அடையப்படி அண்ணாமலையாரை பார்த்துட்டு சம்பந்த கணாபதியினுடைய அருங்கருவத்தில் இங்கே வர்றவங்களும் வராதவங்களும் நினைச்சவங்களும் எல்லாரும் இந்த கிரக தோஷத்தை நிவர்த்தி பெற்று எல்லா வித நன்மைகளும் அடையணும்னு சொல்லிட்டு உங்கள் சார்பாக அவருடைய பாதார வந்தங்களை என்னுடைய விண்ணப்பங்கள் இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கும். பார்வதி போற்றி.